கரபாகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் 31/5/2025 சனிக்கிழமை. இன்று பூச நட்சத்திரம் நிறைந்தது. இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஆலய வழிபாடுகள், இறை வழிபாடுகளுக்கு மட்டும் சிறப்பு. சனிக்கிழமையிலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பஜனை பூஜை வழிபாடுகள், ஆலயங்களிலே நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து கருங்குவளை மலர்கள் வன்னி பத்திரங்களினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு படைக்கப்பட்ட நிவேதனத்தை, அந்த எள்ளு சாதத்தை காக்கைகளுக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதும் ஒரு சிறப்பு. எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலும் இவ்வாறு இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டோடு ஐயப்பனுடைய பஜனை பூஜை வழிபாடும் கலந்து இறையருளை பெறுவதோடு இப்பொழுது பல்வேறு ஆலயங்களும் இந்த வைகாசி விசாக பெருநாளை முன்னிட்டு உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கண்டி மத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம் கடந்த 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனியும் மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம் நடைபெறும். அதேபோல் யாழ் மாவட்டத்திலும் பல ஆலயங்களிலே சங்கானை இலுப்பைத்தாழ்வு வெல்வில் சிவசுப்பிரமணிய சுவாமி முருகமூர்த்தி தேவஸ்தானத்தினுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவம் முருகமூர்த்தி தேவஸ்தான ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவநித்யானந்த சிவாச்சாரியா அவருடைய குரு அருள் ஆசியோடு இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் இந்த வைகாசி மாதத்து பூச நட்சத்திரம். நமக்கெல்லாம் திருத்தொண்டர் புராணம் என்கின்ற அடியார்கள் தொண்டர்களுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறிய சேக்கிழார் பெருமானுடைய குரு பூஜை நாள். இந்த வள்ளுவர் தெய்வப்புலவர் என்றும் சேக்கிழார் தெய்வ சேக்கிழார் என்றும் போற்றப்படுகின்ற ஒரு சிறப்பு. இந்த சேக்கிழார் பெருமான் பல்வேறு சிறப்புகளோடு இறைவன் மீது அதிகமாக பக்தி கொண்டவராகவும் அடியார்கள் எல்லோரும் அவரவர் செய்த அற்புதங்களை சிறப்புகளை எல்லாம் தொகுத்து திருத்தொண்டர் புராணம் என்கின்ற வகையிலே சிறப்பாக அமைத்தவர். ஒவ்வொரு குறவர்களுடைய சிறப்புகளையும் பெருமையாக சொல்லுவார். ஒரு இடத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, பிள்ளையம்பலத்திலே சென்று இறைவனை வழிபாடு செய்கின்றார் சுந்தரர்.
எவ்வாறு அவரை அவர் வழிபாடு செய்தார் என்பதனை சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கருணங்கள் 4 சிந்தையாக என்று இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள 5 புலன்களுக்கும் செல்லுகின்ற அறிவை ஒரு புலனுக்கு கொண்டு வந்து வேறு எண்ணங்கள் இல்லாமல், காதுகள் வேறு எவற்றையும் கேட்காமல், வாய் வேறு எதையும் பேசாமல், மூக்கு வேறு எதையும் நுகராமல், மனம் வேறு எதையும் சிந்திக்காமல், இந்த 5 புலன்களும் உள்ளதை கண்ணிலே கொண்டு வந்து நிறுத்தி இறைவனை வழிபாடு செய்தார் சுந்தரர் என்று சேக்கிழார் பெருமான் போற்றுவார். அதுபோல் அனைத்து தொண்டர்களுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அறிகின்ற வகையில் திருத்தொண்டர் புராணத்தை எழுதி எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே இந்த இறை பணியிலே ஈடுபட்ட சேக்கிழார் பெருமான் தெய்வ சேக்கிழாருடைய குருபூசை நாள் இன்றைய தினம். அவ்வாறு ஆலயங்களிலே, பள்ளிக்கூடங்களிலே, சைவ சமய நிறுவனங்களிலே நடைபெறுகின்ற சேக்கிழாருடைய குருபூஜை நாளிலும் நாம் கலந்து இறைவனை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். அளவை போன்று அதை நாங்கள் நிறுத்து பார்க்கின்றோம். இவர் யார் என்று சொன்னால், இவர் எனக்கு வேண்டும், இவரை நான் அன்பு செய்ய விரும்புகின்றேன், இவரோடு உறவாட விரும்புகின்றேன் என்றால் அவரினால் எனக்கு என்ன பயன்? ஆண்டவர் இயேசு ஒரு முறை பெத்தானியாவிலே இருந்து அவர்கள் சீடரோடு போகின்ற பொழுது ஒரு அழகான மரத்தை, அத்தி மரத்தை பார்க்கின்றார். அதிலே ஏராளமான பச்சை இலைகள் அங்கு இருந்தன. மிகவும் செழிப்பாக காணப்பட்ட இந்த அத்தி மரத்திலே அத்திப்பழங்கள் இருக்கும். தன்னுடைய பசியை ஆற்றுவதற்கு அந்த மரத்திலே கனி இருக்கும் என்று அருகில் சென்று பார்த்த பொழுது அந்த மரத்திலே கனிகள் எதுவும் இருக்கவில்லை. ஆனால் இந்த மரம் பச்சை பசேரென்று இருந்தது, அழகாக இருந்தது, நல்ல தோற்றத்தை கொடுத்திருந்தது. இயேசுவினுடைய எதிர்பார்ப்பும் அந்த மரத்தினுடைய பயன் கொடுக்கின்ற தன்மையும் ஒத்துப்போகவில்லை. அதனால் இயேசு அதை சபித்து விடுகின்றார். உன்னுடைய மரத்தினுடைய இந்த கனியை எவருமே உண்ண மாட்டார்கள் என்று. அந்த மரம் வாடி போய்விட்டது. இயேசு ஏன் சபித்தார் அல்லது அப்படியான வார்த்தையை பயன்படுத்தினார் என்று நாங்கள் அங்கலாய்க்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு படைப்பும் மனிதர்களோ அல்லது இயற்கையினுடைய படைப்புகளோ, இவை ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவை படைக்கப்பட்டிருக்கின்றன. சில பறவைகள் எங்களுக்கு அவை பிடிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவை இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு, இந்த உலகம் சுமூகமாக இயங்குவதற்கு அவை தேவையாக இருக்கலாம். ஒன்றிலே ஒன்று தங்கி இருக்கின்ற நிலை, ஒன்றை ஒன்று தாங்கிக் கொண்டிருக்கின்ற நிலை, அப்படிப்பட்ட இந்த ஒரு மனித வாழ்க்கை சூழலிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு பயனுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று சிந்திப்போம். இந்த உலகத்திலே நான் இருப்பதனால் என்ன பயன் என்று, தொடர்ந்தும் இங்கு நான் வாழ்வதனால் என்ன பயன் என்று சிந்திக்கலாம். ஒரு முதியவர் யோசிக்கலாம், நான் இருப்பதால் என்ன பயன் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய பணி என்னவென்றால் அவர்களுடைய பிரசன்னம். பெரும் வருவாயை கொண்டு வராமல் இருக்கலாம், ஆனால் நல்லதொரு ஆலோசனையை சொல்லக்கூடியவராக. அவர் பெரும் பெரும் காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய புன்னகை, அவருடைய அமைதியான வாழ்வு, அவருடைய பிறர் அன்பும் மக்களை வரவேற்கின்ற திறந்த மனநிலை, இப்படி அவர் தன்னுடைய ஆற்றலுக்கும் தன்னுடைய
திறமைக்கும் தன்னுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப அவர் இந்த உலகத்திலே பயனுள்ளவராக இருக்கலாம். இறைவனை பார்த்து நாங்கள் நீர் என்னை பயன்படுத்தும் இறைவா என்று அவருடைய கரத்திலே எங்களை ஒப்படைக்கலாம். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே தேவையானவர்கள், முக்கியமானவர்கள். இந்த முக்கியத்துவம் பல வடிவங்களிலே இருக்கலாம், பல நிலைகளிலே இருக்கலாம். எல்லோரும் ஒரே விதமான முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக அல்லாமல் இருந்தாலும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எதையோ எங்களுடைய பங்களிப்பை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே எங்களுடைய இருத்தல், எங்களுடைய பணி, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய உரையாடல், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டிருக்கின்ற சில மதிப்பீடுகள், இவைகள் எல்லாம் இந்த வாழ்வை, மனித சமூகத்தை மேம்படுத்துகின்ற, பயன்படுத்தக்கூடிய எங்களுடைய பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எந்த குடும்பத்திலே இருந்தாலும், எந்த சமூகத்திலே இருந்தாலும், எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும், என்னால் இந்த சமூகம் என்னுடைய பயன்பாட்டை அவை பெற வேண்டும், அதனால் அது மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த தாராள சிந்தையை நமக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பினுக்குரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி, மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக, சந்தோஷமாக, சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்?
அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதருடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை. எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன்? நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களே நிம்மதியாக வாழ்வார்கள். நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.